ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஈசோன்னு சொல்லறவங்க எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான சம்பவங்கள். 50 நாள் ஆச்சு, இன்னும் இந்த டிக்கெட்லாம் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்து விஜய் சேதுபதி அங்கே இருக்கிற ஆட்கள் கிட்ட கேட்குறாரு. அதுக்கு இவங்க எல்லாரும் வந்துட்டு அவங்க மைண்டுக்குள்ளே உண்மையிலேயே வந்துட்டு யார் ஒருத்தர் இந்த இதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் வஞ்சகத்தை கொட்டுறது, அதாவது அவங்கள அறியாமையே வந்துடுறது. அதே மாதிரி ஒரு சில பேர் வந்துட்டு குறி வைப்பாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து இப்போ சாண்ட்ராவை குறி வைக்க ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா விஜய் பார்வதி குறி வச்சார், அது செட் ஆகலை. ஏன்னா அந்த பொண்ணு கழுவுற மீன் நழுவுற மீனாக இருக்குது. அடுத்தது சாண்ட்ரா வந்து கொக்கி போல நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் சாண்ட்ரா எவ்வளோ பெரிய கிளாடினா பிரஜனை விட பயங்கரமாக பேசிட்டு கடைசியில் விஜய் சேதுபதி அவர்களோட வாயாலேயே வந்துட்டு பாவம் அவங்க திவ்யா ஏமாற்றிட்டாங்கன்ற அளவுக்கு கொண்டு வந்தாங்க. பார்த்தீங்களா, அவங்க இப்போ எவ்வளோ பெரிய கில்லாடியாக இருப்பாங்க பாருங்கள். அதுவும் வந்துட்டு அந்த லோகோவை பற்றிலாம் அவ்வளோ பேசிட்டு இப்போ என்னடானா இன்னொருத்தர் பழி வாங்குறதுக்கு துடிக்கிறாப்பில். யாரை? விஜய் பார்வதி சபரி. ஏன் அப்படின்னா குறும்படம் அப்போது ஒரு விஷயம். இப்போ வந்து சபரியை வந்து 2 வகையாக பிரிக்கலாம். குறும்படத்துக்கு முன், குறும்படத்துக்கு பின்னு பிரிக்கலாம். குறும்படத்துக்கு முன் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டகாசெல்லாம் கொஞ்சம் எல்லை மீறி இருக்கும். அதுவும் விஜய் பார்வையை வந்து அவ்வளோ அட்டாக்லாம் பண்ணிட்டு நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும், நான்லாம் மன்னிப்பு கேட்குற அளவுக்கு நான் தப்பாக பண்ணேன், சண்டை வந்து சண்டைனா சட்டை கிழிய தான் செய்யுன்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தார். அவங்க திரும்ப கேட்டிருப்பாங்க, நீ அப்போ வந்து செஞ்சதை கரெக்டுன்னு சொல்ல வர, கேமராக நான் ஒன்றும் இது பண்ண முடியாது, கண்டஸ்டண்ட்டாக பரிதாபப்படுறேன்னு சொல்லியிருப்பார். அப்புறம் குறும்படம் போட்டு கிழிச்சதுக்கப்புறம் என்னாச்சு, மூஞ்சே மாறிப்போச்சு. கனி விக்ரம் எல்லோரும் கேட்குறாங்க, என்ன ஏன்டா சைலண்ட்டாக இருக்க ஒரு மாதிரி இருக்குன்னு. இல்லை, இது என்னோடய ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சுருக்க. ஸோ இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பண்ணுறாரு. ஆனாலும் இப்போ எனக்கு இந்த மாதிரி நிலைமைக்கு காரணம் என்ன? விஜய் பார்வதி தான் இதுக்கு காரணம்னு சொல்லிட்டு பழிவாங்க துடிக்கிறார். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் முழுக்க அவர் ஏதோ புதுசாக ஸ்ட்ராட்டஜி பண்ண சொல்லிட்டு ஏடாகூடமாக பதில் சொல்லுவார். அதாவது அந்த கேள்விக்கும் அதுக்கு சம்மந்தமே இருக்காது. இப்படிலாம் யோசிப்பாங்களான்ற அளவுக்கு அந்த நாமினேஷன் டைமில் பண்ணியிருப்பார். ஆல்ரெடி ஓப்பன் நாமினேஷன் எதுக்காக பண்ணுறாங்கன்னா, நல்ல கண்ணை முழிச்சு மூளையை யூஸ் பண்ணி பாருங்கள், 2 ஓட்டு வந்துட்டாலே அவங்க நாமினேஷன்ஸ் வந்துடுவாங்க, மீதி இருக்கிற ஆளை ஒழுத்துக்கு போடுங்க. இதுக்கு தான் வந்துட்டு ஓப்பன் நாமினேஷன் வைக்கிறது. அதுலேயும் அவரோட வன்மம் பாருங்கள். விஜய் பார்வதி நான் சொல்கிறேன், நான் ஆல்ரெடி வந்துட்டேன்னா பரவாயில்ல, நான் சொல்லுவேன். சரி, உங்களுடைய காம்படிட்டர் யார்? ரம்யா. எப்படி இப்போ 50 நாளில் எப்படி இருந்தாங்கன்ற அதிகப்படியாக ஓட்டு வாங்குறது ரம்யா. ஆனால் இவருக்கு காம்படிட்டர் ரம்யாவாம். அப்போ நீங்களும் வந்துட்டு ரம்யா மாதிரி இந்த 50 நாள் எதுக்கு இருக்கீங்கன்னு தெரியாமல் தான் இருக்கீங்க. கரெக்டாக? ஏன்னா நீங்கள் தானே காம்படிட்டராக பார்க்குறீங்க. என்னத்த சொல்ல. அதுக்கப்புறம் நேற்று காலையில் ஒரு டாஸ்க் நடக்குது. அதில் வந்துட்டு வார்டன் யார், இந்த பிக் பாஸ் வீட்டோட ஹீரோ யார், ட்ரபுள் மேக்கர் யாருன்னா ஹீரோ வந்து அரோராம். அடடா என்ன அவங்க ரசனை, என்னமா அனலைஸ் பண்ணுறாப்பா, பின்றாயான்ற மாதிரி இருந்துச்சு. என்னென்னா அவரோட மைண்ட் வந்து அப்படியே கொலாப்ஸ் ஆகி கன்ஃபியூஸ் ஆகி போச்சு. அதில் எதை சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சு போய் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து மக்கள் ரசிப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்காரு. இல்லை, மக்களுக்கு வந்து பிடிக்கல, இந்த சபரி சுத்தமாக பிடிக்கல. சபரி முன்னாடி வந்துட்டு எது வந்தாலும் சூப்பராக பேசுவார் பார்த்தீங்களா, அந்த சபரி தான் நல்லா இருந்தார். இந்த வன்மம் பிடித்த சபரி நல்லாவே இல்லை. அதை கண்டிப்பாக வந்துட்டு சபரி மாற்றிட்டான்னா அவரோட கேம் நல்லாயிருக்கும். இல்லைனா இப்போ திடீர்னு அந்த டக்குன்னு அதிர்ச்சியில் வந்துட்டு பிரவீன் பண்ணார் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி இவரையும் கழட்டி விட்டுருவாங்க மக்கள். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அந்த குறும்படத்துக்கு அப்புறமா இவ்வளோ சேஞ்சஸ் கொடுக்குறாரு, அதுவும் வன்மத்தை வந்துட்டு அப்படியே குறைக்காமல் இருக்கார். ஈவன் விஜய் பார்வதி கூட நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இவரோட விஷயங்கள் இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா விக்ரமும் கனியும் வந்து இவங்களுக்கு கிண்டல் பண்ணியிருப்பாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி இமிட்டேட் பண்ணிகிட்டே இருந்திருப்பார், அந்த வன்மத்தை கொட்டிகிட்டே இருந்திருப்பார். ஏன் இந்த அளவுக்கு வன்மமாக இருக்கார் சபரி விஜய் பார்வதி மேலே? மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.